இன்றைக்கி ஏடிவி ரைட் இருக்குது, மஸ்ட் வெயிட்டட், அதுக்கு தான். ஸோ இதான் கைஸ் பாலியோட கரன்சி. நாங்கள் ஏடிவி ரைடில் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி தான் வண்டி ஓட்ட போகிறேன். இந்த மாதிரி கிராஸ் ஃபுல்லாக அங்கேயே வளர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வளர்ந்துருந்ததுன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாட்டா மேன் ஒரு பாரு எப்படி என்ன தைரியத்தில் இவ்வளோ தூரம் இறங்கி இது இந்த பக்கம் ஃபுல்லாக போகணும். சூப்பர் கட்ஸ் தான் அவருக்கு. ரொம்ப தூரம் இறங்கணும் மாட்டிருக்கு. இறங்குறத இறங்கிடுவோம், ஏறும்போது தான் ஃபுல் டயர்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜி ஸ்கொயர் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 5. ஸோ இன்னைக்கு இந்த ஈடன் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இன்னொரு ஹோட்டலில் போய் நம்ம செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஹோட்டலுங்கிறத நான் அப்படியே போகிற வழியில் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அரௌண்ட் 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இன்னித்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைட், ரைஸ் டெரஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம கிளம்பலாம். இதுதான் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருந்த ஹோட்டல். ஸோ இது ஃபஸ்ட்டு டே 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன். பட் இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம்ல, ஸோ அப்படியே ஒரு டைம் காட்டலான்னு. ஸோ இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் தென் ஹியர் வி ஹவ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பாத் டப் இருக்குது. ஸோ இங்கே க்யூட்டான ஒரு மிரர் இருக்குல்ல, ரொம்ப வைடாகவே இருக்குது கைஸ் மிரர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு உட்காந்துக்கிற மாதிரி அண்ட் தென் ஸ்டூல் அண்ட் இந்த யூனிவர்சல் சார்ஜர் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் ரூமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து 50,000 கிட்ட டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நம்ம செக் அவுட் பண்ணும்போது அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நாங்கள். பட் நம்மக்கிட்ட இந்த சார்ஜர் இருந்தது, அதனால் இங்கே கவலையே இல்லை, இந்த ரூம்லேயே இருந்ததுங்கிறதுனால. அண்ட் இங்கே ஒரு டிவி இருக்குது, உள்ளே ஒரு டிவி இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு பிளான்ட்டு, இங்கேயும் ஒரு பிளான்ட் இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் ஒரு பிளான்ட் இருந்தது கைஸ், நல்லா இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு பால்கனி, மொத்தம் 2 பால்கனி இருக்குது. அங்கே அந்த வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹாலுக்குமே ஒரு பால்கனி இருக்குது. அண்ட் இங்கே தான் நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. மோஸ்ட்லி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஏடிவி ரைட் இருக்குது, மஸ்ட் வெயிட்டட், அதுக்கு தான். ஸோ இதான் கைஸ் பாலியோட கரன்சி. ஸோ கைஸ் இது வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு, சீரியஸாக. ஆஸ் யூஷுவல் நூடுல்ஸ் தான், ஆனால் இது ஏதோ வேறு ஏதோ பேர் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் இது வெஜ்ஜு, அது மட்டும் தெரியும். அண்ட் தென் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈடன் ஹோட்டல் நம்ம இருந்தது. ஸோ இங்கே முன்னாடி ஒரு பூல் இருக்கும் அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பூல் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெயிட் அண்ட் ராக்கி எக்ஸ்ட்ரா 360 இன்றைக்கி தான் உதவ போகுது. இந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் 360. ஸோ கேஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் தான் புக் பண்ணியிருக்காங்க. 90 மினிட்ஸ்க்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபர் டனல், அப்புறம் என்னமோ டவுன் ட்ரெயிலெல்லாம் இருக்கான், ஐகானிக் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான், ரைஸ் ஃபீல்டு, ஃபன் ஆக்ஷனு, ரிவரு, ஜங்கிளு. ஸோ இதுதான். இது வந்து ஏடிவி டேண்டம்னா 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 18 lakh ஐடிஆர் படி. ஸோ கைஸ் இப்படி தான் நாங்களும் போக போகிறோம். இதே மாதிரி 2 பேராக இருக்கா பார்த்தீங்களா. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. அவங்களும் இங்கே ஏடிவிக்கு வந்தவங்க தான். வெயிட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ கைஸ் நம்மளை கூப்பிட்டாங்க, இங்கே மேலே போய் லெஃப்ட்டில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் நம்ம ஏடிவி ரைடில் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி தான் வண்டி ஓட்ட போகிறேன். ஓட்ட போகிறேன், நான் பின்னாடி உட்காரலான்னு இருக்கேன். நான் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ தான் நாங்கள் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அருவியில் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் திருப்பியும் போய் கண்டினியூ பண்ணணும். ஆஃப்டர் ஏடிவி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வெஜ்ஜா நான்வெஜ்ஜுன்னு கேட்குறாங்க. ஸோ வெஜ்ஜுங்கிறதுனால சாண்ட்விச், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட சாஸோட கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இங்கே தண்ணியும் குடிக்கிறதுக்கு இருக்குது. அது பேர் என்ன? சாஸ் இல்லை, சாஸ் சாஸ்
ஓகே சாஸ் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்பிட்லாம். அட்லாஸ்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சும்மா வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி. வேறு லெவல் ரைடு கைஸ். சும்மா தண்ணிக்குள்ளார, அப்புறமேட்டு ஃபால்ஸில், டனலில், குகையிலன்னு சொல்லி சும்மா எல்லாத்துலேயுமே பூந்து விளையாடிட்டோம். வேறு லெவலில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸ் டெரஸ் போயிட்டுருக்கோம். இது உபுடில் இப்படி தான் இருக்குது. இது ஃபுல்லாக ரைஸ் டெரஸ்ஸு. அண்ட் தென் அப்படியே வரியாக நம்ம ஏறி போகலாம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. பார்த்திங்களா, ஜிப்லைன் போகுது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. ஸோ அங்கே ஸ்விங்கு, இங்கேயுமே அந்த ஸ்விங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து. ஆக்சுவலி எங்களுக்கு என்ன டவுட்னா, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் இருக்கும்போது நாங்கள் ஏன் ஸ்விங்குக்கு நாளைக்கு இன்னொரு பிளேஸுக்கு போக போகிறோன்னு தெரியல. பட் ஓகே. ஆனால் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா வனகிரி ஹில்ஸ்லேயே இருந்தது. மோஸ்ட்லி இங்கே ஜிப்லைன் அண்ட் தென் சைக்கிள் அப்புறம் ஸ்விங்கு, இது 3 தான் ரைஸ் டெரஸில் வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுறது. இங்கே ஜஸ்ட்டு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனா இங்கே வரலாம், இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் அங்கங்கே இந்த பேடி ஃபீல்ட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னா வரலாம். அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே இந்த என்ட்ரன்ஸுக்கு போயிடணும். அங்கேருந்து நாங்கள் இது வழியாக இப்படி வந்திருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வே இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வே இருக்குது, அப்புறமேட்டு அந்த பக்கமும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங் லேண்ட் தான். ஸோ அதில் வந்து நடந்து இறங்கி வராங்க. அங்கே வாக்கிங் ஸ்டிக் வச்சு அப்பா ஆமாண்டி, நம்ம நாங்களாம் நடக்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கோங்க. இப்போது நடக்கலாமா, இல்லை நாங்களே பாதிலேயே ரிவர்ஸ் வரலான்லாம் பிளான் பண்ணுறோம். பா வாட்ட மேன். ஒரு பாரு, எப்படி என்ன தைரியத்தில் இவ்வளோ தூரம் இறங்கி இது இந்த பக்கம் ஃபுல்லாக போனோம். சூப்பர் கட்ஸ் தான் அவருக்கு. போடு இவர் எப்படி அதுக்குள்ளே இங்கேயே வந்துட்டார். நாங்கள் நடக்க முடியலன்னு சொல்லி உட்காந்துட்டோம். எப்போ எது தேவையோ அப்போ அதை கரெக்டாக மிஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் எங்களுக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்படும், வெயிட்டாக இருக்குமேன்னு சொல்லி கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். நேற்று எங்களுக்கு குடை தேவைப்பட்டுச்சு, பட் வெயிட்டாக இருக்குமேனு குடையை வந்து கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். சால் நடக்கிறது தான். ஸோ கைஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஸ்விங் பண்ணி அது வேவ் ஆகும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்ட்டுக்காக கொடுக்கறது. 150K அந்த ட்ரெஸ்ஸு ரெண்ட்டுக்கு, ஒரு ஸ்விங்குக்கு ஒரு பிக்குக்கு. ஸோ 150Kனா எவ்வளோங்கிறத நான் வேணால் இந்தியன் ருப்பியில் போடுறேன். ஸோ கைஸ் நான் ஆக்சுவலி தெளிவாயிட்டேன்னு நினச்சேன், பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருக்கேன். 5000 நினச்சி 50,000 எடுத்து கொடுத்துட்டேங்க கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 47,000. இந்த 47,000க்கு நான் 50 ப்ளஸ் ஒரு 35 அப்படி இப்படின்னு ஒரு 85,000 என்னமோ எடுத்து கொடுத்துட்டு அப்புறமேட்டு தான் அவங்க இது 50,000 இது ஒரு நோட்டு போதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. அட்லாஸ்ட் வந்துட்டோம். 5:30 ஆயிடுச்சு. இப்போ கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் டிக்கெட் கொடுக்கணுமா? ஓகே தேங்க்யூ. எண்டிங் டைம், க்ளோசிங் டைம் 6:30. ஓகே, இன்னும் 1 hour இருக்குது. பார்ப்போம். 6:30னா அவனும் 6:30க்கு முடிக்க மாட்டேங்க. ஓகே. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். லெட்ஸ் சி, நாங்கள் போயிட்டு எவ்வளோ தூரம் இறங்கணும்னு தெரில, குளிக்க முடியுமான்னு தெரில. போய் பார்த்துட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு வருவோம். ஸோ இங்கே நிறையா ஷாப்பிங் இருக்குது. வாழைப்பழம்லாம் இருக்கா இங்கே? இங்கே பாரு. ஸோ இங்கே ஷாப்பிங்க்கு தான் கைஸ் நிறையா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இருக்குது. 30,000 ஆமாம். ஃப்ரிட்ஜு மேக்னெட்டு. ரொம்ப தூரம் இறங்கணும் மாட்டிருக்கு. இறங்குறத இறங்கிடுவோம், ஏறும்போது தான் ஃபுல் டயர்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து தெரியுது என்ன சொல்கிறேன்னு தெரியுது. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். இங்கேயுமே ஃபோட்டோ எடுக்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. போய்க்கலாமா? ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பட் குளிக்க வந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு கால் நினச்சிட்டு
அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரது தான். இதாங்க வாட்டர் ஃபால்ஸ். செம்ம ஃபோர்ஸாக வருதுல்ல, எப்படி வருது பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ், செம்ம ஃபோர்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சார் வலிக்குதுல்ல பாருங்க. இங்கேயே சார் அடிக்குது. அங்கே போய் கால் நினச்சி உட்காந்தோன்னா சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். அமைதியாக உட்காந்துக்கலாம். செம்ம சிட்டு இருக்கு. மூஞ்சில் அப்படியே வந்து சாரல் படுது வேறு லெவல். இப்போ நாங்கள் உள்ளே குளிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து இப்போ அப்படியே நாங்கள் மேலே போகலான்னு இருக்கோம். பெருசாலாம் குளிக்கல, ஜஸ்ட்டு பாதி வரைக்கும் நின்றுட்டு அண்ட் தென் அதை ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வரைக்குமே அலௌட் இருக்கும்னு நினச்சேன். பட் உள்ள வரைக்குமே அலௌட் இல்லை. இந்த முன்னாடியே வந்து போட்டாங்க. ஓவர் ஃபோர்ஸ் ஆகுது. நாங்கள் வந்ததுக்கு இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸ் அப்படியே மேலே வரைக்கும் ஏறுது பார்த்தீங்களா. ஸோ கைஸ் கிளம்பி வந்துட்டுருக்கோம். இப்போ தான் இதை நோட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பிரிட்ஜே இருக்குது கைஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி. இது எங்கே இருக்குன்னு தெரில. சூப்பராக இருக்குல்ல. இங்கே நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். என்ட்ரன்ஸே வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ கைஸ் வி ரீச்டு தி ஹோட்டல். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ உமாலிங்கா. ஸோ பட் இது இன்றைக்கி நைட்டு மட்டும்தான். பட் இந்த ஹோட்டல் சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். செட்டப்பே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே இங்கே ஹேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ரிசப்ஷன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம ரூமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது. அப்படியே வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே சிட் பண்ணிட்டு சில் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. அண்டு இந்த ஸ்டாச்சு பாருங்கள் நல்லா இருக்குல்ல. அண்டு அப்படியே இங்கே நடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயுமே ஒரு செட்டப் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த லைட் ஆகட்டும், அந்த செட்டப் ஆகட்டும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் தான். ஸோ கைஸ் இங்கே ஒரு ரூம் இருக்குது. அண்ட் நம்ம ரூம் வந்திங்கன்னா இதுக்குள்ளே போனால் இருக்குது. அப்படியே டார்க்காக இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே தான் கைஸ் இப்போ ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு மட்டுமே இது. அண்ட் இதுதான் கைஸ், இதுதான் நம்ம ரூம். சூப்பராக இருக்குல்ல, செம்ம செட்டப்பாக இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட் இதில். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. அண்ட் தென் இங்கே டிவி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அண்ட் லாக்கர் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதாங்க பாத்ரூம். செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த மிரரு வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்படியே இந்த செட்டப்பே சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது இனிமேல் தான் குடிக்கணும். ஸோ வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்கும்னாங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா. ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அண்டு இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன்.